12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.8 10ஆம் கணக்கு பார்க்கலாம். ஆரம்பத்தில் ஒரு தொட்டியில் 50 லிட்டர் தூய்மையான தண்ணீர் உள்ளது. தொடக்க நேரம் 0ல் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் வீதம் கரைக்கப்பட்ட உப்பு கரைசலானது 1 நிமிடத்திற்கு 3 லிட்டர் வீதம் தொட்டியில் விடப்படுகிறது. இக்கலவையானது தொடர்ந்து கலக்கப்பட்டு சீராக வைக்கப்படுகிறது. மேலும் அதே நேரத்தில் நன்கு கலக்கப்பட்ட இக்கலவையானது அதே வீதத்தில் தொட்டியிலிருந்து வெளியேறுகிறது. d0 எனும் போது ஏதேனும் ஒரு நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவினை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. உப்பின் அளவு நமக்கு என்னன்னு தெரியாது. அந்த உப்பின் அளவை எக்ஸ்ன்னு எடுக்கலாம். t நேரத்தில் உப்பின் அளவு எக்ஸ் என்க. இந்த உப்பின் அளவு குறையக்கூடிய மாறு வீதமானது, அதாவது dx/dt என்பது எதற்கு சமம்னா, உள்வரும் நீரில் இருக்கக்கூடிய உப்பின் அளவிலிருந்து வெளியேறும் நீரில் இருக்கக்கூடிய உப்பின் அளவை கழிக்கக்கூடியதுக்கு சமமாக மாறுவீத மதிப்பு அமையும். dx/dt சமம் உள்வரும் நீரில் உப்பின் அளவு மைனஸ் வெளியேறும் நீரின் உப்பின் அளவிற்கு சமம். உள்வரும் நீரில் இருக்கக்கூடிய உப்பின் அளவு 1 லிட்டர் நீரில் 2 கிராம் வீதம் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் உள்ளது. மொத்தம் 3 லிட்டர் நீர் தொட்டியில் விடப்படுகிறதுனா 3 × 2 எனும் பொழுது உள்வரக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய உப்பின் அளவு 6 மைனஸ் வெளியேறும் நீரின் உப்பின் அளவு, வெளியேறும் கூடிய நீரின் உப்பின் அளவு அதே நேரத்தில் நன்கு கலக்கப்பட்ட அதே வீதத்தில் தொட்டியிலிருந்து வெளியேறுகிறது. உள்ள என்ன வீதத்தில் வந்ததோ அதே வீதத்தில் வெளியேறுகிறது. 50 லிட்டர் நீரில் இருந்து தான் வெளியேறுகிறது. மொத்தம் இருக்கக்கூடிய நீரின் அளவு 50 லிட்டர். அப்போ 3/50 3x/50ன்னு எழுதிக்கலாம். வெளியேறக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய உப்பின் அளவு மொத்த அளவு 30. 30ல் வெளியில் போகக்கூடியது 3. எந்தில் எக்ஸில் இருந்து வெளியேறுகிறது. 3 × x/50. இதன் சுருக்கம் 6ஐயும் 50ஐயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 6×5 30. 300 மைனஸ் 3x/50 என்பது dx/dtக்கான சமன்பாடு ஆகும். இதில் x மற்றும் tயை இருபுறமும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். அவ்வாறு பிரித்து எழுதுவதற்கு முன்னாடி வலதுபுற மதிப்பை கொஞ்சம் சுருக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 30 மைனஸ் 3xல் எக்ஸ் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ்க்குரிய பொதுவாக வெளியில் எடுக்கலாம். 300 30 எதில் வெளியில் எடுக்கலாம்னா 3 வெளியில் எடுக்கலாம். அப்போ -3 வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் எக்ஸ் நமக்கு என்னவாகுன்னா -x + xன்னு ஆகிடும். 3 வெளியில் எடுத்துட்டனால வெறும் எக்ஸ் மட்டும். 300 என்பது மைனஸ்க்குரிய எடுத்ததுனால மைனஸ்ன்னு ஆகிடும். 300ல் இருக்கக்கூடிய 3 100 முறை வரும். 1 3 3 2 0 சேர்த்துக்கிறோம். பை பகுதி மதிப்பானது 50. பகுதி மதிப்பு 50. இதை கொஞ்சம் சுருக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ dx/dtயில் எக்ஸ் இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா x-100 தான் நமக்கு எக்ஸ் இருக்கக்கூடிய உறுப்பு. -3/50ங்கிறது வலதுபுறம் அப்படியே இருக்கட்டும். dtங்கிறது வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல போயிடும். வகையீட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக தொகைப்படுத்துவோம். log of x-100ன் தொகையீட்டு மதிப்பானது, அதாவது 1/x-100ன் தொகையீட்டு மதிப்பு log of x-100ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா x-100ன் வகையீடானது தொகுதியில் இருந்ததுனா தான் மடக்கையை வச்சு எழுதணும். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 100 என்ற மாறிலி மதிப்பு 0 ஆகிடும். எனவே log of x-100ன்னு எழுதிடலாம். -3/50 dtயை தொகைப்படுத்தும் பொழுது தொகையீடு கேன்சல் ஆகிடும். அப்போ t மட்டும் கிடைக்கும். மடக்கையில் log cயை கூட்டிக்கலாம். இனி log c இடதுபுறம் ஏது கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா -log c ஆகும். எப்பயும் எல்லா கணக்குக்கும் செய்கிறது போல தான். -3t/50 பகுத்தல் விதியை பயன்படுத்தும் பொழுது x-100/log of x-100/cன்னு எழுதிடலாம். சம -3t/50. லாகை கேன்சல் பண்ணுறதுக்காக இருபுறமும் எக்ஸ்பனன்ஷியல் எடுத்துட்டோம் அப்படின்னா இடதுபுறம் x-100/c = -3t/50 என அமையும். லாகு கேன்சல் பண்ணுறப்ப எக்ஸ்பனன்ஷியல் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே பவரில் இந்த மதிப்பு வரும். சியை வலதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா x-100 சமம் c பெருக்கல் e⁻−3t/50 என கிடைக்கும். இதை சமன்பாடு 1ன்னு வேணால் எடுக்கலாம். இந்த சமன்பாடு 1ல் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய நீரின் அளவு ஆரம்பத்தில் ஃபில்லாக இருக்காது. எனவே t 0 இருக்கிறப்ப நீரின் அளவும் 0ஆகத்தான் இருக்கும். இதை சமன்பாடு 1ல் பிரதியிட்டு மதிப்பு கணக்கிடலாம். எக்ஸுக்கு பதிலாக 0 - 100 சமம் c பெருக்கல்
இ பவர் மைனஸ் 3t பதிலாக 0/50. 0/50 எனும் பொழுது மதிப்பு 0 ஆகிடும். இ பவர் 0 மதிப்பு 1 மைனஸ் 100 சமம் சி பெருக்கல் 1 என அமையும். 1 பெருக்கல் சியின் மதிப்பானது -100 ஆகும். சியின் மதிப்பை சமன்பாடு 1ல் ஏது பிரதியிட்டு எழுதிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 100 சமன்பாடு 1 வலதுபுறம் -100 இ பவர் -3t/50. இதில் -100 வலதுபுறம் போகிறப்ப +100 ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 100 -100 இ பவர் -3t/50. 100 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 100 பெருக்கல் 1 மைனஸ் இ பவர் -3t/50 என்பது தேவையான சமன்பாடாக அமையும்.